ஏய் எதுக்கு 28000 செலவு பண்ணிருக்க? ஏன்னா இட்ஸ் மை சாய்ஸ். இட்ஸ் மை சாய்ஸ். இட்ஸ் மை சாய்ஸ். மை சாய்ஸ். ஆஹா, நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். இட்ஸ் a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் ஸ்டைல்ஸ். எனக்கு பயம் இல்ல, எனக்கு பயம் இல்ல. மக்களை சந்திக்கக்கூடிய ஒரு பொதுக்கூட்டம் அப்படின்னு தான் எல்லாருமே சொன்னாங்க. அது பொதுக்கூட்டம் கிடையாது, அது மாநாடு. மிகப்பெரிய மாநாடு மாதிரி தான் இருந்தது. யாருக்கு வலித்ததோ இல்லையோ ஆளும் திமுகவுக்கு வலித்தது. நீங்க கேட்கிறீங்கன்றதுக்காக எல்லாம் எழுத்துட்டு இருக்க முடியாது பாஸ். களத்துல இல்லாததே விஜய் அவர்கள் தான் அப்படின்னு தமிழிசை சவுந்தரராஜன் எல்லாம் சொல்றாங்க. அதாவது மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க, தமிழ்நாட்டுல தாவேகா இருக்கிறதா, பிஜேபி இருக்கிறதா? பிஜேபி மட்டும் இல்ல, அப்புறம் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்றாரு, விஜய் அவர்கள் பேசுறாரு, முதல்ல பிரஸ் அட்ரஸ் பண்ணியிருக்காரு. இப்போ இந்த ஈரோடுல அவர் பேசினது அப்படின்றது பார்க்கும்போது தீய சக்தி திமுக, தூய சக்தி தாவேகா. அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் அதிமுகவினுடைய தலைமை பொறுப்பு ஏற்கின்ற பொழுது இந்த எல்லைக்கு தான் போனாங்க. அப்போ இவ திமுக அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கு உயிரிழப்புகள் ஏற்பட்டாலும் பரவாயில்லை என்கின்ற ஒரு தீய நிலையில் இருக்கக்கூடிய ஒரு கட்சியாக இருக்கு. அப்போ அதை நம்ம தீய சக்தி என்று சொல்றோம். அந்த செயல்பாடு தான் எங்களுக்கு செய்யறாங்க. தூய சக்தி தாவேகா எப்படி அதை கிளைம் பண்ணிக்கிறீங்க? நீங்க என்ன ஆட்சிக்கு வரல, உங்ககிட்ட பொறுப்பு இல்ல, அதிகாரம் இல்ல. தீய சக்தி, தீய சக்தி, தீய சக்தி. தூய அரசியல்னு சொல்றாருன்னா பிஜேபி கொள்கை எதிர்த்து சொன்னார் பாருங்க, இதாங்க தூய்மையான அரசியல். மதவாதம் எந்த வடிவத்தில் வந்தாலும் அமைதி பூங்காவாக இருக்கின்ற தமிழ்நாட்டை வன்முறை காடாக மதவாதம் மாற்றிவிடும். அவர் சுயநலத்திற்காக அரசியலுக்கு வரல, பொதுநலத்துக்காக அரசியலுக்கு வந்திருக்காரு. இன்னும் தமிழ் மண் காப்பாற்றப்பட வேண்டும் என்று வந்திருக்காரு. இல்ல கூட்டணி முடிவாக இன்னும் டைம் இருக்கு. என்ன டிஎம்கேவா, டிவிகேடா, மரியாதையெல்லாம் பேச மாட்டோம்னு சொல்றீங்க, மரியாதையெல்லாம் பேசவும் செய்யறீங்க. நேரடி ஒவ்வொரு முறையும் எங்களுடைய உரைகளை அவர் கேட்கிறாரு. யூடியூப் சேனல்ல பேசக்கூடியதை அவர் பார்க்குறாரு. திட்டிருக்காரு அவங்கள, பல இடமும் பல முறை திட்டிருக்காரு. பல சேனல்கள் நான் பேட்டி கொடுத்துருக்கேன். அண்ணன் வேல்முருகன் குறித்து ஒரு யூடியூப்ல ஒருமையில பேசும்போது அதை நேரடியாக கூப்பிட்டு கேட்டார். டிவி கேடா அப்படின்றது தான் எப்படி அவரே பேசுறாரு அப்படின்னு. டிவி கேடான்னு சொல்றது என்ன இருக்கு? டிஎம் கேடா அப்படின்னு ஒருத்தர் சொல்றாருல, தொட்டுப்பார், சீண்டிப்பார், எந்த கொம்பாதி கொம்பனும் என்னை வீழ்த்த முடியாது, ஆளுநரை வாடா போடான்னு பேசுறாங்களே. ஆளும் திமுக அரசு அவசரமாக போயிட்டு சிபிஐ விசாரிக்க கூடாது, கரூர் விவகாரத்தை சிபிஐ விசாரிக்க வேண்டாம், மாநில அரசு நாங்களே விசாரிக்கிறோம் அப்படின்னு சொல்றதுக்கான காரணம், பதட்டம் என்னன்னா. பிரதர் வணக்கம். வணக்கம் பிரதர். நேற்று ஈரோட்டில் விஜய் அவர்களுடைய பேச்சு கரூருக்கு பிறகு அப்படிங்கும்போது கரூர் குறித்து பேசுவார் அப்படின்லாம் எதிர்பார்க்கப்பட்டது. நிறைய போஸ்டர்லாம் அங்கே ஒட்டியிருந்தாங்க எதிர்த்து அப்படின்றதெல்லாம் இருந்தது. கரூர் ஒரு பக்கம் வழக்கு, அது விசாரிச்சுட்டு இருக்காங்க, அதனால பேசாமல் இருக்கிறதுன்னு ஒன்று. ஆனால் அதை தாண்டி அதை கனெக்ட் பண்ணி பேசலாம் இல்லையா? அது ஏன் பேசலன்ற கேள்வி. இல்லை, அதாவது நீ விசாரணை நடந்து கொண்டிருக்கு, ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற கண்காணிப்பில் விசாரணை நடந்து கொண்டிருக்கு, சிபிஐ விசாரித்து கொண்டிருக்கு, உண்மை குற்றவாளிகள் மாட்டக்கூடிய சூழல் இருக்குது. அதனால தான் ஆளும் திமுக அரசு அவசரமாக போயிட்டு சிபிஐ விசாரிக்கக்கூடாது, கரூர் விவகாரத்தை சிபிஐ விசாரிக்க வேண்டாம், மாநில அரசு நாங்களே விசாரிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறதுக்கான காரணம், பதட்டம் என்னென்னா, ஒரு ஆளுங்கட்சியை சார்ந்த முக்கியமான நபர்கள் அந்த கரூர் சம்பவத்தில் இருப்பது வெளியில் தெரிய ஆரம்பித்து விட்டது. அப்போ இந்த நேரத்தில் விசாரணை சரியான நேரத்தில் ஒரு துரிதமான முறையில் சென்று கொண்டிருக்கு. அது அந்த இடத்துல பேசுகிறதுக்கான ஒரு சரியான சூழலும் கிடையாது. விசாரணை நடந்து கொண்டிருக்கும் போது அதை பேசுவது என்பது விசாரணையை மடைமாற்றம் செய்யக்கூடிய ஒரு செயலாக இருக்கும் என்பதை உணர்ந்து தான் தலைவர் அவர்கள் அதை தவிர்த்தாங்க. ஆனால் வருங்காலங்களில் எந்த இடத்துல பேசணுமோ அந்த இடத்துல உறுதியாக தலைவர் அவர்கள் பேசுவாங்க. நேற்றைய அந்த ஈரோடு நிகழ்வு என்பது மக்களை சந்திக்கக்கூடிய ஒரு பொதுக்கூட்டம் அப்படின்னு தான் எல்லாருமே சொன்னாங்க. அது பொதுக்கூட்டம் கிடையாது, அது மாநாடு. மிகப்பெரிய மாநாடு மாதிரி தான் இருந்தது. 1,00,000 கடந்து மக்கள் குடும்பமாக ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்க வேண்டும் என்று மக்கள் வந்தாங்க. தலைவர் அவருடைய உரை என்பது உலகமே வியந்து பார்க்கக்கூடிய வகையில் மிக சிறப்பாக இருந்தது. யாருக்கு வலித்ததோ இல்லையோ ஆளும் திமுகவுக்கு வலித்தது. தலைவர் பேசிய பிறகு இந்த நிமிடம் வரை உங்களோடு நான் நேர்காணல் கொடுத்து கொண்டிருக்கின்ற இந்த நிமிடம் வரை ஆளும் திமுக கதறி கொண்டிருக்கிறது, பதறி கொண்டிருக்கிறாங்க, எங்களை பிராண்டி கொண்டிருக்கிறாங்க. காரணம் என்னன்னா, தலைவர் பேசிய ஒவ்வொரு சொல்லும் ஆளும் திமுகவை நடுங்க வைத்திருக்கிறது. உண்மையை உறக்க பேசியதால் குற்றமுள்ள நெஞ்சு குறுகுறுத்து கொண்டிருக்கிறது. ஆனால் நீங்கள் எப்படி சொல்கிறீங்க, களத்தில் இல்லாததே விஜய் அவர்கள் தான் அப்படின்னு தமிழிசை சவுந்தரராஜன்லாம் சொல்கிறாங்க. அதாவது மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க, தமிழ்நாட்டில் தாவேகா இருக்கிறதா, பிஜேபி இருக்கிறதா? அவங்க பேசிக்கிட்டே இருக்காங்க. அவங்க பேசுவாங்கங்க. வாய் இருக்கிறது என்பதற்காக யாரு வேண்டுமானாலும் என்ன வேண்டுமானாலும் பேசலாம், பேசுறதெல்லாம் உண்மைன்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. பிஜேபி எந்த இடத்துல இருக்கு?
இல்லை பிஜேபி மட்டும் இல்லை, ஜெயக்குமார் அவர்கள் கருத்து சொல்றாரு, அதுக்கப்புறம் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்றாரு, விஜய் அவர்கள் பேசுறாரு, முதல்ல ப்ரெஸ் அட்ரஸ் பண்ணியிருக்காரான்னு அது ஒரு முக்கியமான கேள்வியாகவும் இருக்கு இல்லையா? இல்லை, பத்திரிகையாளர் அவர் சந்திப்பார். சந்திக்க மாட்டேன் என்று எந்த இடத்துலையுமே தலைவர் அவர்கள் சொல்லலை. அண்ணன் விஜய் அவர்கள் நான் பத்திரிகையாளரை சந்திக்க மாட்டேன்னு எங்கேயாவது சொல்லியிருக்கிறாரா? சந்திப்பேன்னு சொல்லியிருக்காரா? தேவை ஏற்படும் போது அவர் சந்திப்பாருங்க. தேவை இருக்கும்போது அவர் சந்திப்பார். எந்த இடத்துல எதை பேச வேண்டும் என்று தலைவர் அவர்களுக்கு தெரியும். கட்சி ஆரம்பிக்க வேண்டும் என்று முடிவெடுத்தார், கட்சி ஆரம்பித்தார். 2026 தேர்தலை எதிர்கொள்ள போறேன்னு சொன்னாரு, எதிர்கொள்ள போறாரு. அரசியல் எதிரி திமுக என்று சொல்லி இந்த நிமிடம் வரை திமுகவை மிக மூர்க்கமாக எதிர்த்து கொண்டிருக்கிறார். கொள்கை எதிரி பிஜேபி என்று சொல்லி நாங்கள் பிஜேபியை மிக கடுமையாக எதிர்த்து கொண்டு பிஜேபியோடு எந்த சமரசம் கிடையாது என்று திரும்ப திரும்ப தலைவர் அவர்கள் வெளிப்படையாக சொல்லி கொண்டு தான் இருக்கிறார். எந்த இடத்துலையுமே தலைவர் அவர்கள் சொன்ன வாக்குறுதியை பின்னோக்கி போல அதை தவறவே இல்லை. அவர் எதை சொல்றாரோ அதை செய்யக்கூடிய ஒரு இடத்துல தான் அண்ணன் விஜய் அவர்கள் இருக்காங்க. பத்திரிகையாளரை சந்திக்க வேண்டிய இடத்தில் சந்திப்பார். இல்ல அதுல ஏதாவது ஒரு தயக்கம் இருக்கா? எதுக்குங்க தயக்கம்? கட்சியை ஆரம்பிச்சு வந்துட்டாருங்க அவரு. அதாவது பொது வாழ்க்கை என்பது இல்ல, கரூர் அந்த நிகழ்வு அப்போ பத்திரிகையாளர்கள் கேட்டாங்க, அந்த இடத்துல புரிஞ்சுக்க முடிஞ்சது, அவரால் அது பதில் பேச முடியலன்னு. வேறொரு இடத்துல கிளம்பும்போது நான் ஷூட்டிங்க்கு நான் போறேன், அதனால யாரும் ஃபாலோ பண்ண வேண்டாம் அப்படின்னு அவரா தானே பேசினாரு. அப்ப அந்த இடத்துல ஒரு தேவை இருந்துச்சுல. கட்டுக்கடங்காத கூட்டம் மதுரை விமான நிலையத்தில் இருக்கிறாங்க. அங்க எந்தவித அசம்பாவிதங்கள் வந்துடக்கூடாது, நான் ஒரு படப்பிடிப்புக்காக போறேன் என்பதை மக்களிடம் சொல்லணும். அவராக தான் வந்தார். எந்த பத்திரிகையாளரும் யாரும் கூப்பிடவே இல்லை. அவராக சொல்ல வேண்டிய கருத்தை சொல்லிட்டு அவர் போயிட்டார். அதே போன்று அவருக்கு பத்திரிகையாளரை சந்தித்து இந்த விஷயத்தை சொல்ல வேண்டும் என்று தோணுகின்ற பொழுது அவர் கண்டிப்பாக சொல்லுவார். அதாவது ஒரு பொது வாழ்க்கையில் இருக்கிறோம், அரசியலில் இருக்கிறோம், ஒரு அரசியல் தலைவராக இருக்கிறோம், பத்திரிகையாளரை சந்தித்தே ஆக வேண்டும் என்பது அரசியல் விதிலாம் கிடையாது. விதி இல்ல, ஒரு மரபு இருக்கு இல்லையா? எல்லாரும் பேசுறாங்க. சொல்லக்கூடியது மக்களிடம் போய் சேரணுங்க. அவர் மக்களோடு நேரடியாக பேச வேண்டும் என்று நினைக்கிறாரு. அவர் ஒரு விஷயத்தை சொல்றாரு, அந்த விஷயம் நேரடியாக மக்களுடைய இல்லத்திற்கே போய் சேர்ந்துருது, மக்களுடைய உள்ளத்திற்கு போய் சேர்ந்துருது. இப்போ உங்களிடம் பேசும்போது நீங்க என்ன பண்ணுவீங்க? மக்கள்கிட்ட தான் கொண்டு போக போறீங்க. அவர் நேரடியாக மக்கள்கிட்டே பேசுறாரு, மக்கள்கிட்டே கருத்தை சொல்லிடுறாரு, மக்கள் கேட்கக்கூடிய கேள்விக்கு அவர் பதில் சொல்லிடுறாரு. இதில் இடையில பத்திரிகையாளரை சந்தித்தே ஆக வேண்டும் என்று இப்போ பத்திரிகையாளர்கள் எல்லோரும் பத்திரிகையாளர்களாக இருக்கிறாங்களா? இப்போ நீங்கள் ஒரு நடுநிலையாக இருக்கீங்க. ஒரு அரசு தவறு செய்தால் அதை சுட்டி காட்டுறீங்க, அரசு நல்லது செய்தால் அதை பாராட்டுறீங்க, மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் எல்லோரும் திமுகவினுடைய செய்தி தொடர்பாளர்கள் போன்றல செயல்படுறாங்க. அப்போ யாராவது ஒருத்தர் மாற்றத்தை கொடுக்க வேண்டும் என்று ஒரு புதியவர் வந்தால் அவங்களை எப்படி பரண்டலாம், அவர்களை எப்படி காயப்படுத்தலாம், எப்படி விமர்சிக்கலாம் என்ற ஒரு நோக்கத்தோடு பல பத்திரிகையாளர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கின்ற பொழுது அவர்களிடம் நீங்கள் என்னத்தை பேசணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? உண்மை இல்லாத, நேர்மை இல்லாத, ஒழுக்கம் இல்லாத, ஒரு அறம் சார்ந்த செயல்பாடு இல்லாதவர்களிடம் நீங்கள் என்ன பேசணும்னு எதிர்பார்க்குறீங்க? அதான் ஈரோட்டில் தலைவர் பேசும்போது கூட சொன்னார் பாருங்க, வீடியோலையும் பேசுகிறாங்க, ஆடியோலையும் பேசுகிறாங்க, கொண்டைய மறந்துடுறாங்க, மறு வச்சுட்டு பேசுகிறாங்கன்னா அவங்க மனசு ஃபுல்லாக திமுக காரராக இருப்பாங்க. ஆனால் செய்தி ஊடகத்தில் போய் உட்காரும்போது அரசியல் விமர்சகர், மூத்த பத்திரிகையாளர். ஏன்னா நான் பல செய்தி நிறுவனங்கள் நான் பேச போகிறேன், பல விவாதத்துக்கு நான் போகிறேன். அவங்க முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா முழு சந்திரமுகியாக மாறி தான் இருப்பாங்க, ஒரு திமுக காரராகவே தான் இருப்பாங்க. ஆனால் அந்த அந்த செய்தி நிறுவனத்தில் இப்படி உட்கார்ந்த உடனே கீழே என்ன கார்டு போடுவாங்க? அரசியல் விமர்சகர், மூத்த பத்திரிகையாளர். எந்த பத்திரிகையும் நடத்தியிருக்க மாட்டார், எந்த பத்திரிகையும் வேலை செஞ்சிருக்கவே மாட்டார், ஆனால் அவரை மூத்த பத்திரிகையாளர்னு போடுவாங்க. ஆனால் திமுகவுக்கு அவர் ஊதுகுழலாக செயல்படுவார். அப்போ இதையெல்லாம் எங்கள் தலைவர் அவர்கள் உன்னிப்பாக கவனிக்கிறார். அப்போ கவனிக்கின்ற பொழுது இங்கே உண்மையான அறம் சார்ந்த பத்திரிகையாளர்கள் குறைவாக இருக்கிறாங்க. அப்படி குறைவாக இருக்கக்கூடிய அறம் சார்ந்த பத்திரிகையாளர்களை தலைவர் அவர்கள் சந்தித்து பேசுவார். செலக்டிவ் பிரஸ் அட்ரஸ் கண்டிப்பா பேசுவார், கண்டிப்பா பேசுவார். இல்ல அது செலக்டிவான பிரஸ் அட்ரஸ் பண்ணுவார். இல்ல அது எப்படி எந்த முறையில் பேச வேண்டும் என்பதெல்லாம் தலைவர் முடிவு பண்ணியிருப்பார். ஆனால் பத்திரிகையாளரை பெரிதும் மதிக்கக்கூடியவர் அண்ணன் விஜய் அவர்கள். எங்களிடமே பேசும்போது கூட பத்திரிகையாளர்களிட நீங்கள் பேட்டி கொடுக்கும்போது தன்மையாக கொடுங்க, மரியாதையாக கொடுங்க, வார்த்தைகளை கவனமாக பயன்படுத்துங்கன்னு வாரத்துக்கு ஒரு முறை எங்களுக்கு ஆலோசனை கொடுத்து கொண்டிருக்கிறார். பத்திரிகையாளரை மிக உயர்வாக மதிக்கக்கூடியவர் தான் எங்கள் தலைவர் அண்ணன் விஜய் அவர்கள். எந்த நேரத்தில், எந்த இடத்தில், எப்பொழுது பத்திரிகையாளரை சந்திக்க வேண்டும் என்று அண்ணன் அவர்களுக்கு தெரியும். உறுதியாக அவர் பத்திரிகையாளரை சந்திப்பார், மக்கள் பிரச்சனைகளை குறித்து அவர் பேசுவார். இப்போ இந்த ஈரோடில் அவர் பேசினது அப்படின்றது பார்க்கும்போது தீய சக்தி திமுக, தூய சக்தி தாவேகா. தீய சக்தி ஓகே, ஏற்கனவே எம்ஜிஆர் அவர்கள் அதை கோட் பண்ணியிருக்காரு, ஜெயலலிதா அவர்கள் கோட் பண்ணியிருக்காங்க. அது அகைன் விஜய் அவர்களும் ஆமாம் நான் ரியலைஸ் பண்ணுறேன், இப்போ நானுமே சொல்கிறேன்ட்டார். இது ஒரு பக்கம். தூய சக்தி தாவேக்கா எப்படி அதை கிளைம் பண்ணிக்கிறீங்க? நீங்கள் இன்னும் ஆட்சிக்கு வரல, உங்ககிட்ட பொறுப்பு இல்லை, அதிகாரம் இல்லை, மக்கள் பணத்தை நீங்கள் இன்னும் அதை ஹேண்டில் பண்ண ஆரம்பிக்கல, அப்போ எப்படி தூய சக்தின்னு கிளைம்?
அதாவது ஒரு தூய்மையான உள்ளம் படைத்த மக்கள் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு எங்களுடைய தமிழக வெற்றி கழகம் என்பது. நாங்கள் எந்த ஊழல் பண்ணலை, யாருடைய பணத்தையும் நாங்கள் கொள்ளையடிக்கல, சொல்கிற கேளுங்க, எதையும் நாங்கள் பண்ணலை. உண்மையும் நேர்மையுமாக மக்களுக்கு உழைக்க வேண்டும் என்று வரோம். அதாவது பணம் கொட்டக்கூடிய துறை சினிமா துறை. தலைவர் பல கோடிகளை சம்பாதித்து கொண்டிருக்கிறார். ஒரு படத்திற்கு 300-400 கோடி சம்பளம் வேண்டும் என்றாலும் கொடுப்பதற்கு தயாரிப்பாளர்கள் தயாராக இருக்கிறாங்க. அவர் பல கோடியை சம்பாதிக்கலாம். அந்த பணத்தை வேண்டாம் என்று சொல்லிட்டு வர்றாரு. இதுதான் தூய்மையான அரசியல் நம்ம சொல்கிறோம். பணம் வேணும்னு அரசியலுக்கு வரல, பணம் வேணான்னு சொல்லிட்டு அரசியலுக்கு வர்றாரு. மக்களுடைய வரி பணத்தை மக்களுக்கே திட்டங்கள் மூலமாக கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்கின்ற ஒரு தூய்மையோடு அவர் வர்றாரு. அதனால தான் நாங்கள் தூய அரசியல் சொல்கிறோம். ஏன் அவங்கள தீய சக்தி என்று நம்ம சொல்கிறோன்னா, 50 ஆண்டுகளுக்கு மேலாக ஆட்சி செய்தவர்கள், 75 ஆண்டுகள் பவள விழா கொண்டாடிய கட்சி என்று சொல்கிறாங்க. இந்த நிமிடம் வரை வேலைவாய்ப்பு இல்லாத பிரச்சனை, படித்தவர்களுக்கு படிப்புக்கேற்ற அங்கீகாரம் கிடைக்காத ஒரு சூழல், சமூக நீதி கிடையாது, சமத்துவம் கிடையாது, சாதி அடக்குமுறைகள், ஏற்றத்தாழ்வுகள், பெண் அடிமைத்தனம், சட்டம் ஒழுங்கு சந்தி சிரித்து கொண்டிருக்கு. பொய்யான வாக்குறுதிகளை சொல்லி மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள் அவர்கள். அப்போ ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப சொல்லி ஏமாத்துறவங்கள நம்ம நல்லவங்கன்னு சொல்லுவோமா, கெட்டவங்கன்னு சொல்லுவோமா? கெட்டவங்கன்னு சொல்லுவோம். அப்போ அவங்க தீயவர்கள். அப்போ அந்த தீய ஆட்சி வீழ்த்தப்பட வேண்டும். ஒரு அரசியல் என்பது ஒரு ஜனநாயகங்க. ஒரு ஜனநாயக போருக்கு நம்ம வரோம். அப்போ நான் உங்கள் எதிர்நிலையிலிருந்து உங்களை கேள்வி கேட்குறேன்னா, எங்களை நீங்கள் எப்படி வீழ்த்த வேண்டும் என்று நினைக்கிறீங்களோ, சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு கொள்கை சார்ந்து கோட்பாடுகள் சார்ந்து தான் எங்களை நீங்கள் விமர்சிக்கணும். எங்களுடைய அரசியல் செயல்பாடை நீங்கள் தடுக்கணுமே தவிர, உயிரே போனாலும் பரவாயில்ல, அண்ணன் விஜய் அவர்களை பார்க்க வரக்கூடிய மக்களுடைய உயிர் போனாலும் பரவாயில்ல, நாங்கள் பாதுகாப்பு கொடுக்க மாட்டோம் என்று மக்களுடைய உயிரை கொல்லக்கூடிய அளவுக்கு நீங்கள் போயிருக்கீங்களா? அப்போ நீங்கள் தானே தீயவர்கள். இலங்கையில் 1.5 லட்சம் அப்பாவி தமிழர்கள் எப்படிங்க இறந்து போனாங்க? நீங்கள் உண்ணாவிரதம் இருந்து நாடகம் ஆடியது யாரு? அப்போ அதிகாரத்திற்காக அங்கே போர் நடந்துகிட்டு இருக்கு, மக்கள் செத்து கொண்டு இருந்த போது டெல்லியில் காங்கிரஸோடு சீட்டு பேரம் பேசினது யாருங்க? பதவி பேசினது யாருங்க? இதே திமுக தான். நாங்கள் உழைப்பவர்களுக்கு துணை நிற்கக்கூடிய கட்சி திமுகன்னு சொல்றீங்க. மாஞ்சோலையில் தோட்ட தொழிலாளர்கள் ஊதிய உயர்வுக்காக போராடிய போது காவல்துறையை வைத்து அடித்து கொலை செய்தவர்கள் யாரு? இதே திமுக தான். அப்போ அவர்கள் அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும் என்றால் எந்த எல்லைக்கும் திமுக செல்கிறது. இதை தான் எம்ஜிஆர் அவர்கள் அரசியல் கட்சி ஆரம்பித்து வருகின்ற பொழுது இந்த அடக்குமுறையை தான் முன்னெடுத்தாங்க. அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் அதிமுகவினுடைய தலைமை பொறுப்பு ஏற்கின்ற பொழுது இந்த எல்லைக்கு தான் போனாங்க. அப்போ திமுக அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கு உயிரிழப்புகள் ஏற்பட்டாலும் பரவாயில்லை என்கின்ற ஒரு தீய நிலையில் இருக்கக்கூடிய ஒரு கட்சியாக இருக்கு. அப்போ அதை நம்ம தீய சக்தி என்று சொல்றோம். அந்த செயல்பாடு தான் எங்களுக்கு செய்யறாங்க. இல்ல அதுதான் இப்போ இதெல்லாம் காயின் பண்ணி அவங்கள தீய சக்தின்னு ஏற்கனவே சொல்லியிருக்காங்க. நானும் அதை கன்ஃபார்ம் பண்றேன் அப்படின்றாரு. தூய சக்தின்னு சொல்றதுக்கு காரணமே கோடிகளில் வரக்கூடிய வருமானத்தை விட்டுட்டு வர்றேன், அதனாலேயே நான் தூய சக்தி அப்படின்றது தான் மீனிங்கா? இல்லைங்க, நாங்கள் இந்த மண்ணுக்காகவும் இந்த மக்களுக்காகவும் தொடர்ந்து போராடி உழைத்தவர் அண்ணன் விஜய் அவர்கள். அந்த சினிமாவின் உச்சத்தில் இருக்கின்ற பொழுதே அவரால் எவ்வளவு தூரம் குரல் கொடுக்க முடிந்ததோ குரல் கொடுத்தவருங்க. போராட்டத்தில் கலந்து கொண்டு தன் ரசிகர்களை திரட்டி மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கிறார். 2011 மீனவர்களுக்காக போராட்டம் செய்கின்ற பொழுது அவர் உச்சபட்ச ஒரு திரைத்துறையில் இருந்த ஒரு நடிகர் பேசுறாருங்க. இதே சம்பவம் தொடர்ந்து நீடித்தால் உலக வரைபடத்தில் இலங்கை என்கின்ற ஒரு நாடு இல்லாமல் போயிடும்னு ஒரு நடிகராக இருந்து கொண்டு பேசுறாரு. அப்போ பேசும்போது அவருக்கு எவ்வளோ சட்ட சிக்கல்கள் வரும், எவ்வளோ பிரச்சனைகள் வரும், பட வாய்ப்புகள் குறையும், பல நாடுகளில் அவருடைய படம் திரையிட வராமல் பல பிரச்சனைகள் வரும் என்பதெல்லாம் உணர்ந்து அவர் பேசுகிறாருன்னா, அவர் இந்த மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் நான் உண்மையாக உழைக்கணும், உண்மையாக நிற்கணும், நான் இவ்வளோ தூரம் வருவதற்கு காரணமே இந்த தமிழ் நிலப்பரப்பு தான், தமிழர்கள் தான், இந்த மக்கள் தான். அப்போ இந்த மக்களுக்கு ஒரு ஆத்மார்த்தமாக நான் பணி செய்ய வேண்டும் என்று 2011 பேசியிருக்காருங்க அவர். அப்போ அவருக்கு ஒரு நோக்கம் இருக்குது. அவர் ஏன் தூய அரசியல்னு சொல்கிறாருன்னா, பிஜேபி என் கொள்கை எதிர்ன்னு சொன்னார் பாருங்க, இதாங்க தூய்மையான அரசியல். மதவாதம் எந்த வடிவத்தில் வந்தாலும் அமைதி பூங்காவாக இருக்கின்ற தமிழ்நாட்டை வன்முறை காடாக மதவாதம் மாற்றிவிடும். அப்போ அவர் சமரசம் செஞ்சிருக்கலாம். நாங்கள் நினச்சிருந்தா கூட பிஜேபி அதிமுகவோடு கூட்டணி சேர்ந்து கொண்டு 26 மிக எளிமையாக ஆட்சி அதிகாரத்தை எங்களால் கைப்பற்ற முடியும். அவர் சுயநலத்திற்காக அரசியலுக்கு வரல, பொதுநலத்துக்காக அரசியலுக்கு வந்திருக்காரு. தமிழ் மண் காப்பாற்றப்பட வேண்டும் என்று வந்திருக்காரு. இல்ல கூட்டணி முடிவாக இன்னும் டைம் இருக்கு இல்லையா? பிஜேபியோடு ஒட்டும் இல்லை, உறவும் இல்லை, பிஜேபியோடு கூட்டணி கிடையாது என்பதில் நாங்கள் திரும்ப திரும்ப சொல்றோம். கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷம் ஆயிடுச்சு. டே 1 இந்த நிமிடம் வரைக்கும் நான் உங்களுக்கு சொல்றேன்,
நாளைக்கு நீங்கள் பேட்டி கேட்டாலும் நான் சொல்லுவேன், நீங்கள் இன்னொரு 6 மாதம் கழித்து பேட்டி கேட்டாலும் நான் சொல்லுவேன், பிஜேபியோடு தமிழக வெற்றி கழகம் ஒருபோதும் கூட்டணி கிடையாது. பிஜேபி என்பது ஒற்றுமையாக இருக்கக்கூடியவர்களை சிதைக்கக்கூடிய ஒரு கட்சிங்க. இந்தியா என்பது வேற்றுமையில் ஒற்றுமை நிறைந்த நாடு, பன்முகத்தன்மை கொண்ட நாடு. அந்த பன்முகத்தன்மையை சிதைக்கக்கூடிய ஒரு சர்வதிகார போக்கோடு பிஜேபி செயல்பட்டு கொண்டிருக்கு. அதுவும் குறிப்பாக ஒற்றுமையை விதைக்கக்கூடிய இந்தியாவினுடைய அரசமைப்பு சட்டத்தை வந்து ஒழிச்சு கட்டணும் அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டில் பிஜேபி இருக்கு. நாங்கள் இந்தியாவினுடைய அரசமைப்பு சட்டம் பாதுகாக்கப்படணும்னு நம்ம சொல்கிறோம், மத நல்லிணக்கம் போற்றப்படணும்னு நம்ம சொல்கிறோம், ஒற்றுமை நிலைநிறுத்தப்படணும்னு நம்ம சொல்கிறோம், மாநில உரிமைகள் பாதுகாக்கப்படணும்னு நம்ம சொல்கிறோம், மொழி உரிமை பாதுகாக்கப்படணும்னு நம்ம சொல்கிறோம், ஒரே நாடு ஒரே தேர்தல் வேணான்னு நம்ம சொல்கிறோம், குடியுரிமை திருத்த சட்டம் கூடாதுன்னு நம்ம சொல்கிறோம். எஸ்ஐஆர் என்கின்ற ஒரு பெயரில் வந்து நீங்கள் அவசரமாக வாக்களிக்கும் உரிமையை பறிக்கக்கூடிய ஒரு செயலில் நீங்கள் ஈடுபட்டிருக்கீங்கன்னு நம்ம அதை கண்டிக்கிறோம். பிஜேபி கொண்டு வருகின்ற எல்லா செயல் திட்டங்களையும் நாங்கள் முறியடிக்கிறோம். இதுதான் தூய்மையான ஒரு அரசியல். நாங்கள் வந்து பிஜேபியோடு மறைமுக கூட்டணியில் இருந்து கொண்டு பாசிசத்தோடு பின்னாடி கைக்குலுக்கி கொண்டு பாயாசம் ஒன்று நாங்கள் செயல்படலை, மூர்க்கமாக எதிர்க்கிறோம். அரசியல் எதிரி திமுக, கொள்கை எதிரி பிஜேபி. அப்போ ஒரு பாசிசத்தை எதிர்க்கிறோம் பார்த்தீங்களா, ஒரு ரெண்டுமே அதிகாரத்தில் இருக்காங்க. இங்கே திமுக ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறாங்க, ஒன்றியத்தில் பிஜேபி அதிகாரத்தில் இருக்கிறாங்க. 2 அதிகார மையத்தில் இருப்பவர்களை நாங்கள் கேள்வி கேட்குறோம், குரல் கொடுக்குறோம். நீங்கள் பண்ணுறது தப்பு. ஒன்றிய அரசிட்ட கேட்குறோம், தமிழ்நாட்டுக்கு கொடுக்க வேண்டிய நீங்கள் தொகையை கொடுங்க, கல்வி வளர்ச்சிக்கான தொகை 2000 கோடியை நீங்கள் இன்னும் கொடுக்காம இருக்கிறீங்க. நம்ம அந்த கேள்வியை நம்ம கேட்குறோம். தமிழ்நாட்டு அரசிட்ட நம்ம கேட்குறோம், நீங்கள் வாக்குறுதியாக சொல்கிறீங்களே, ஆனால் எதையும் நடைமுறைப்படுத்தலை, ஏன் வந்து நீங்கள் மாணவர்களுடைய கல்வி கடனை நீங்கள் ஏன் தள்ளுபடி பண்ணலை அப்படின்னு நம்ம ஒரு கேள்வி கேட்குறோம். சிலிண்டருக்கு மானியம் 100 ரூபாய் தரேன்னு சொன்னீங்களே, ஏன் நீங்கள் அதை பண்ணலைன்னு நம்ம கேட்குறோம். பகுதி நேர ஆசிரியர்களை பணி நிரந்தரம் பண்ணுறேன்னு சொன்னீங்களே, ஏன் பண்ணலைன்னு நம்ம கேட்குறோம். தூய்மை பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம் கொடுப்போம்னு சொன்னீங்களே, அவருக்கு கூலியை நிரந்தரமாக்குறேன்னு நீங்கள் சொன்னீங்களே, ஏன் நீங்கள் அதை பண்ணலைன்னு நம்ம கேட்குறோம். இன்றைக்கிங்க ஒரு தூய்மை பணியாளர் தற்கொலை செய்து கொண்டிருக்காருங்க. இவர்கள் பணி நீக்கம் செய்ததனால் 4 மாதமாக வீட்டு வாடகை கட்ட முடியாமல், உணவுக்கு வழி இல்லாமல், சொல்லன்னா துயரத்திற்கு உள்ளாகி ஒரு தூய்மை பணியாளர் இன்று தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார் என்றால் இந்த தற்கொலைக்கு காரணம் யாருங்க? ஆளும் திமுக தான். இவங்க தானே சொன்னாங்க, திமுக ஆட்சிக்கு வந்தால் உங்களுக்கு வேலையை நாங்கள் நிரந்தரமாக்குறோம், நீங்கள் தைரியமாக இருங்க, எங்களுக்கு ஓட்டு போடுங்க நீங்கள் சொன்னீங்க. உங்களை நம்பி திமுகவுக்கு ஓட்டு போட்டாங்க. திமுக அதிகாரத்துக்கு வந்த பிறகு இப்போ தூய்மை பணியாளர்கள் வீதியில் போராடிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அவர்களை நீங்கள் எப்படி சிறைப்படுத்துறீங்க, கைது செய்கிறீங்க, காவல்துறையை வைத்து அடிக்கிறீங்க. நேற்று கிளம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் 1000த்திற்கும் மேற்பட்ட செவிலியர்கள் போராடுறாங்க. நீங்கள் செவிலியர்கள்ட்ட என்ன சொல்லியிருக்கீங்க, உங்களுக்கு நாங்கள் பணி நிரந்தரம் பண்ணுறோம், சம ஊதியம் நாங்கள் கொடுக்குறோம். ஆனால் இந்த 4.5 வருஷம் நீங்கள் எதுவுமே பண்ணல. அப்போ திமுக நாங்கள் கேள்வி கேட்குறோம், நீங்கள் வாக்குறுதியாக சொன்னீங்களா, ஏன் நிறைவேற்றலன்னு கேட்குறோம். அப்போ 2 அதிகாரத்தில் இருக்கக்கூடிய இந்த சர்வதிகார சிந்தனை கொண்டவர்களை எதிர்த்து கேள்வி கேட்குறேன் பாருங்க. இதுதான் தூய்மை அரசியலுக்கான ஒரு அடையாளம். எஸ், தூய அரசியல் இதெல்லாம் வச்சு தான் நாங்கள் கிளைம் பண்ணிக்கிறோன்னு ஒரு பக்கம் சொல்கிறாரு. தரம் தாழ்ந்தெல்லாம் நாங்கள் பேச மாட்டோம், பேச தெரியாமல் இல்லை அப்படின்றதையும் சொல்லிட்டு கடைசியில் இது என்ன டிஎம்கேவா டிவிகேடா அப்படின்னு அது கிட்டத்தட்ட மரியாதையெல்லாம் பேச மாட்டோம்னு சொல்கிறீங்க, மரியாதையெல்லாம் பேசவும் செய்கிறீங்க. அதாவது ஒரு முறை நம்ம சொல்லலாம், 2 முறை நம்ம சொல்லலாம். எதிரி தான் தீர்மானிக்கிறார்கள் நாங்கள் என்ன ஆயுதத்தை கையில் எடுக்க வேண்டும் என்று. எல்லா கட்சிகளுக்கு அப்படிதானே, அதுல இருந்து மாற்று நாங்கள் மரியாதையாக செயல்படுவோம். எவ்வளோ நேரத்துக்கு மரியாதையாக பேச முடியும்? நீங்கள் தரம் தாழ்ந்து பேசுவீங்க, பர்சனலாக நோண்டி பேசுவீங்க, தனிப்பட்ட வாழ்க்கை குறித்து பேசுவீங்க, அவதூறாக பேசுவீங்க. என்னையே பர்சனல் அவ்வளோ பேசுகிறாங்க. மனைவியிலிருந்து என் குழந்தை 4 வயசு குழந்தைய வரைக்கும் ஆபாசமாக பேசுகிறாங்க. இது எல்லாத்தையும் கடந்து போயிட முடியுமா? நாங்கள் ஒரு கேள்வி கேட்குறோம், அந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்கள். அனைத்து தாய்மார்களுக்கும் 1000 ரூபாய் தரேன்னு நீங்கள் சொன்னீங்க வாக்குறுதியில், வெற்றி பெற்ற பிறகு நீங்கள் தரலை, ஏன் தரலன்னு நம்ம கேள்வி கேட்குறோம். அதுக்கு பதில் சொல்லணும்ல. இப்போ தரேன்ட்டாங்கல்ல, அதுலேயும் முறைகேடுங்க. அதுலேயும் 17 லட்சம் பேர் தானே கொடுக்குறாங்க. இன்னும் பல லட்சம் தாய்மார்கள் வந்து 1000 ரூபாய் தரலையே, என்னை ஏமாற்றிட்டாங்களே அப்படின்னு சொல்கிறாங்களே. அது இப்போ தானே கொடுக்குறீங்க. அப்போ 4.5 வருஷம் அவங்களை நீங்கள் ஏமாற்றிட்டீங்கல்ல. அப்போ இதை நம்ம ஒரு கேள்வியாக கேட்கணும் போது அதுக்கு பதில் சொல்லணும். இப்போ திமுக என்ன சொல்கிறாங்க, தாவேகா தலைவர் வந்து வேலை வாய்ப்பை பற்றி பேசுகிறாரு, திமுக ஆட்சி அமைத்திலிருந்து எல்லாருக்கும் சமமான வேலையை நாங்கள் கொடுத்துட்டோம், வேலையில்லா திண்டாட்டமே இங்கே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. 3,50,000 காலி பணியிடங்களை நாங்கள் நிரப்புவோம் என்று திமுக சொல்லி தாங்க ஆட்சிக்கு வந்தது. இன்னும் அந்த 3,50,000 காலி இடங்களை நிரப்பவே இல்லையே.
இளவரசர் ஸ்டாலின் அவர் என்ன சொல்றாரு, கூடுதலா நாங்கள் 2 லட்சம் வேலை வாய்ப்பை நாங்கள் உருவாக்கி கொடுப்போம் அப்படின்னு சொல்றீங்க. அப்போ அப்படின்னு பார்த்தா 5,50,000 வேலை வாய்ப்பை நீங்கள் உருவாக்கி இருக்கணும், அந்த பணியிடங்களை நிரப்பியிருக்கணும். வேலையில்லா திண்டாட்டங்க பல இடங்கள்ல இருக்கு. அப்போ இது குறித்து நம்ம கேள்வி கேட்கணும். அதுக்கு பதில் சொல்லாம அவங்கள வந்து பிஜேபி இயக்குது, இவங்க வந்து சங்கி என்று எங்களை பார்த்து இந்த மங்கிகள் சொல்லலாமா? கேட்ட கேள்விக்கு தானே பதில் சொல்லணும். அப்போ தலைவர் பார்க்குறாரு, அப்போ எந்த எல்லைக்கும் சென்று எங்களால் பேச முடியும், கவனமாக இருங்கன்னு நம்ம சொல்கிறோம். அவங்க நேற்று கூட ஒருத்தர் கட்சியில் முக்கியமான பொறுப்பு, திமுக கட்சியில் முக்கியமான பொறுப்பில் இருக்க ஒருத்தர் மேடையில் நின்று ஆபாசமாக பேசுகிறாரு, நாயின்னு பேசுகிறாரு, ஒருமையில் பேசுகிறாரு. இப்போ திருப்பி அந்த நபரை, ஐயோ நீயே ஒரு நாயியா அப்படின்னு எங்களால் பேச முடியாதா? திண்டுக்கல் லியோனின்ற ஒரு பேச்சாளர், ஒரு ஆபாச பேச்சாளர் இருக்கிறாரு, அவருக்கு அரசு துறையில் ஒரு முக்கியமான பொறுப்பில் இருக்கிறாரு. அப்போ அந்த பொறுப்பு கேட்ட இல்லை, அவர் ஆபாச பேச்சாளரா? அவர் ஆபாச பேச்சாளருங்க, நல்லா தானே பேசுறாரு. ஆபாச பேச்சாளர். நீங்க வேணா போடுங்க, திண்டுக்கல் லியோனி ஆபாச பேச்சுன்னு போடுங்க, அவ்வளோ பேச்சு இருக்கும். அவ்வளோ சிறுமைப்படுத்தி பேசியிருப்பாரு, மாற்றுத்திறனாளிகளை கொச்சைப்படுத்தி பேசியிருப்பாரு, பெண்களை கொச்சைப்படுத்தி பேசியிருப்பாரு. அவரும் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியும் ஒன்று தாங்க. சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பேசின மேடை பேச்செல்லாம் பாருங்க, எவ்வளோ தரம் தாழ்ந்து பெண்கள் முகம் சுளிக்கக்கூடிய வகையில் பேசுறாருல. திமுக தலைமை என்ன நடவடிக்கை எடுத்தது சொல்லுங்க. கட்சியிலிருந்து நீக்கினாங்க, திருப்பியா சேர்த்தீங்க. கட்சி விட்டு நீக்கினீங்கல்ல, தப்பு பண்ணான்னு சொல்லிட்டு நீக்கினீங்கல்ல, திருப்பியா சேர்த்தீங்க. திருப்பி அந்த அயோக்கியன் மேடையில் நின்று ஆபாசமாக தானே பேசுறாரு. எங்க தலைவரை மட்டும் கிடையாதுங்க, திமுகவை எதிர்த்து யார் கேள்வி கேட்டாலும் கொச்சைப்படுத்தி அவதூறா பேசுறீங்க. அதை துணை முதலமைச்சர் பாராட்டுறாரு. முதலமைச்சர் பாராட்டுறாருன்னா அப்ப நீங்க என்ன வேணாலும் பண்ணீங்க, நான் உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். இல்ல, எல்லா கட்சியிலுமே அப்படியான ஆட்கள் இருக்க தான் செய்யறாங்க இல்லையா? நம்ம பிராண்ட் பண்ணிட முடியுமா? இப்போ நாஞ்சில் சம்பத் அவர்கள் கூட தான் நிறைய விஷயங்கள் பேசியிருந்தாரு, இப்போ தாவைக்கால இருக்காரு. எங்க கட்சிக்கு வந்த பிறகு பேசினாரான்னு தான் நம்ம பார்க்கணும். அதுக்கு முன்னாடி அவர் பேசியிருக்கலாம். எங்க கட்சிக்கென்று ஒரு கொள்கை, கோட்பாடு, சித்தாந்தம், எங்க தலைவர் எல்லாரையும் கண்டிப்பாருங்க. கூப்பிட்டு விமர்சிக்க கூடாது, தவறா பேசக்கூடாது, ஆபாசமா பேசக்கூடாது, ஒருமையில பேசக்கூடாதுன்னு கண்டிப்பாரு. நான்லாம் பல முறை எங்க தலைவரிடம் நான் திட்டு வாங்கியிருக்கேன். நேரடி ஒவ்வொரு முறையும் எங்களுடைய உரைகளை அவர் கேட்கிறாரு. யூடியூப் சேனல்ல பேசக்கூடியதை அவர் பார்க்குறாரு. திட்டிருக்காரு அவங்கள, பல இடமும் பல முறை திட்டிருக்காரு. பல சேனல்கள் நான் பேட்டி கொடுத்துருக்கேன். அண்ணன் வேல்முருகன் குறித்து ஒரு யூடியூப்ல வந்து ஒருமையில பேசும்போது அதை நேரடியாக கூப்பிட்டு கேட்டார். அவரெல்லாம் அப்படி பேசக்கூடாது, ரொம்ப தப்பு, அவங்களாம் ரொம்ப வருஷமா அந்த தமிழ் மண்ணுக்காக போராடிட்டு இருக்காங்க, விமர்சனத்தை முன்வைங்க, அந்த விமர்சனத்தை வந்து ஒருமையில பண்ணாம அது ஆக்கப்பூர்வமா இருக்கணும். இல்ல அதுதான் அவருக்கு தலைவர் சொல்றாரு. டிவி கேடா அப்படின்றதுதான் எப்படி அவரே பேசுறாரு அப்படின்னு. டிவி கேடான்னு சொல்றது என்ன இருக்கு? டிஎம் கேடா அப்படின்னு ஒருத்தர் சொல்றாருல, தொட்டுப்பார், சீண்டிப்பார், எந்த கொம்பாதி கொம்மனும் என்னை வீழ்த்த முடியாது. ஆளுநரை வாடா போடான்னு பேசுறாங்களே, பிரதமரை வாடா போடான்னு பேசுறாங்களே, எங்க தலைவரை வாடா போடா கூத்தாடி பயிலே, அந்த பயிலே அப்படின்லாம் பேசுறாங்களே. இது என்ன? எது கம்பராமாயணத்துல இருக்கா? சிலப்பதிகாரத்துல ஏதாவது இருக்கா? சிலப்பதிகாரத்துக்கு வரும் இருக்கான்னு கேட்குறேன். அப்போ அவங்க என்ன வேணாலும் பேசலாம், அப்போ நாங்கள் பேசக்கூடாதா? நம்ம வந்து நீங்கள் நாகரிகமாக பேசினா நம்ம நாகரிகமாக பேசுவோம், நீங்கள் அநாகரிகமாக பேசினால் எங்களுக்கும் அநாகரிகமாக பேச தெரியும் அப்படின்னு எங்கள் தலைவர் சொல்கிறாரு. ஒரு அலர்ட் கொடுக்குறோம், அவ்வளோதான். ஈரோட்டில் பேச்சு அப்படின்றதெல்லாம் கடந்து கூட கரூருக்கு பிறகு இப்போ ஈரோட்டில் பேசினது, அதுக்கு இடைப்பட்ட காலத்தில் எந்த செயல்பாடுமே இல்லை பெரிய அளவில். காஞ்சிபுரத்தில் வந்து உள்ளரங்க கூட்டம் அப்படிங்கும்போது உள்கட்டமைப்பு எந்த அளவில் இருக்குது அப்படின்றது ஒரு கேள்வி ஆகுது இல்லையா? ஏன்னா அவங்க திரும்ப திரும்ப திமுகவும் சரி அதிமுகவும் சொல்கிறது என்னென்னா, நாங்கள் எங்கள் உள்கட்டமைப்பெல்லாம் சரியாக வச்சுருக்கோம், ஒரு தேர்தல் வந்தால் எப்படி அணுகணும்னு எங்களுக்கு தெரியும், தேர்தல் நேரத்தில் எவ்வளோ விழிப்புணர்வோடு இருக்கணுன்றதெல்லாம் தெரியும், புதுசாக வந்தவங்க தாவேக்கா அவங்களுக்கெல்லாம் இதெல்லாம் தெரியுமா அப்படின்ற கேள்வி கேட்குறாங்க. உள்கட்டமைப்பு எப்படி இருக்குது உங்கள் கட்சியில்? இல்லை, அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லிடுறேன். கரூர் சம்பவத்திற்கு பிறகு நாங்கள் ரொம்ப அமைதியாகிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மிகப்பெரிய ஒரு துயரம். இறந்தவர்கள் எல்லாம் எங்கள் குடும்பத்தை சார்ந்தவர்கள். அது வந்து சொல்லணும்னா துயரத்தில் நாங்கள் இருக்கிறோம். சட்ட போராட்டம் நாங்கள் செய்தோம். அந்த சட்ட போராட்டத்தின் ஒரு வெளிப்பாடாகத்தான் நாங்கள் கேட்ட ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற தலைமையில் கண்காணிப்பு குழு கொடுத்தார்கள். சிபிஐ விசாரித்து கொண்டு இருக்குது. விசாரணை மிக சரியான கோணத்தில் போயிட்டு இருக்குது. சட்ட போராட்டமும் ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கு. எஸ்ஐஆரை எதிர்த்து மிகப்பெரிய அளவில் தமிழ்நாட்டில் பெரும் போராட்டத்தை முன்னெடுத்தது தமிழக வெற்றி கழகம் தான். தமிழ்நாடே ஸ்தம்பிக்கக்கூடிய வகையில் மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை நம்ம முன்னெடுத்தோம். தமிழ்நாடு முழுவதும் கட்சியினுடைய உள்கட்டமைப்பு வேலைகள் நிறைவடைந்து விட்டன, மிக சிறப்பான முறையில் போய் கொண்டிருக்கு. நீங்கள் ஈரோடு அந்த மாநாடை பார்த்தாலே தெரியும். அதை நான் பொதுக்கூட்டம்னு சொல்லலாம், மாநாடுன்னு தான் நம்ம சொல்லுவோம். எந்தவித அசம்பாவிதங்களும் ஏற்படாமல் மிக சரியான முறையில் திட்டமிட்டு எங்களுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் ஐயா செங்கோட்டையன் அவர்களும் எங்களுடைய கழக பொதுச் செயலாளர் ஐயா ஆனந்த் அவர்களும் மிக சரியான முறையில் மிக பிரம்மாண்டமாக வெற்றிகரமாக நடத்தி முடிச்சிட்டாங்க. கட்டமைப்பு இல்லைன்னா அவ்வளோ பெரிய 1,00,000 தாண்டி வந்து அந்த மக்கள் கூட்டத்தை நடத்த முடியாது. 28 அணிகள் இருக்குது, மருத்துவ குழு இருக்கிறது, தொண்டர் படை இருக்கிறது,
மக்களை பாதுகாப்பதற்கென்றும் ஒரு படையை நம்ம உருவாக்கி வச்சிருக்கிறோம். மாணவர் அணி, மீனவர் அணி, மருத்துவர் அணி, விவசாயிகள் அணி, மகளிர் அணி என்று பல அணிகள் உருவாக்கப்பட்டு அதற்கான பொறுப்பாளர்களை நியமித்து வேலைகள் நடந்து கொண்டிருக்கு. எந்த மாவட்டத்தில், எந்த இடத்துல, எந்த தொகுதியில் எங்கள் கட்சி வந்து பின்னடைவாக இருக்குது, இந்த இடத்துக்கு போனேன், உங்கள் கட்சி செயல்பாடே இல்லைன்னு நீங்கள் ஏதாவது ஒன்று சொல்லுங்கள், நான் உடனே இப்போ லைவில் உங்களுக்கு நான் ப்ரூவ் பண்ணுறேன். இல்லை அப்படின்றது இல்லை, எந்த அளவுக்கு செயல்பாடு இருக்குன்னு தெரிஞ்சுக்கணுன்றது தான். யாராவது நீங்கள் சொல்லுங்களேன், இந்த இந்த இடத்துல எல்லாம் இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றது. ஏங்க, தமிழ்நாடு முழுவதும் 234 தொகுதிகளிலையும் பொறுப்பாளர்களை போட்டு மிக சிறப்பான முறையில் நடந்து கொண்டிருக்கு. உண்மையிலே சமூக நீதியை நிலைநிறுத்தக்கூடிய ஒரு கட்சியாக தமிழக வெற்றி கழகம் இருக்குது. நான் ஒரு நேரடியான ஒரு சவாலுங்க. இப்போ திமுக சொல்கிறாங்க சமூக நீதி மாடல், திமுக வந்து ஒரு சமூக நீதி கட்சின்னு சொல்கிறாங்க. தலைநகர் சென்னையில் எங்கள் கட்சி தமிழக வெற்றி கழகம் ஒரு தலித் பெண்மணியை, தலித் சகோதரர்களை மாவட்ட செயலாளராக நாங்கள் நியமிச்சிருக்கோம் தலைநகர் சென்னையில். அதை திமுக பண்ணியிருக்கா? ஒரு மாற்றுத்திறனாளி சகோதரருக்கு தலைநகர் சென்னையில் மாவட்ட செயலாளருங்க. 2 தொகுதியை பிரித்து அவர் ஒரு மாவட்டமாக்கி அவர் ஒரு மாவட்ட செயலாளர் ஆக்கியிருக்கோம். ஒரு தொகுதியை பிரித்து ஒரு சகோதரியை மாவட்ட செயலாளர் ஆக்கியிருக்காங்க. 2 தொகுதியை பிரித்து ஒரு சகோதரரை மாவட்ட செயலாளர் இருக்காங்க. ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட பட்டியலின சமுதாயத்தை சார்ந்தவர்கள் பலருக்கும் மாவட்ட செயலாளர் என்கின்ற ஒரு அங்கீகாரத்தை கொடுத்து உண்மையான ஒரு சமூக நீதியை நிலைநிறுத்தக்கூடிய ஒரு கட்சியாக தமிழக வெற்றி கழகம் இருக்குது. இப்போ சென்னையிலே நான் உங்களுக்கு ஒரு மாவட்ட செயலாளருக்கு நான் ஃபோன் பண்ணி கட்டமைப்பு எப்படி இருக்குது, கட்சியினுடைய செயல்பாடு எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு நான் நேரடியாக சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் தொகுதி கேட்டால் நீங்கள் சொல்லலை, நானே ஒரு ஃபோன் பண்ணுறேன். அண்ணா வணக்கண்ணா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேண்ணா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். இந்த கலாட்டா இன்டர்வியூவில் இருக்கேன். சரிண்ணா. சரி. கட்டமைப்புலாம் வந்து திமுக அதிமுகவை கம்பேர் பண்ணும்போது உங்கள் கட்சியில் கட்டமைப்பே இல்லை அப்படின்றாங்க. இல்லை, திமுக அதிமுகவை எதிர்கொள்கிற அளவுக்கான கட்டமைப்புகள், அதையும் தாண்டிய கட்டமைப்புகள் இருக்குது. நீங்கள் அதை தவறாக புரிஞ்சிருக்கீங்க. நான் உங்களுக்கு ஆதாரபூர்வமாக நிரூபிக்கிறேன் அப்படின்னேன். சரி நீங்களே சொல்லுங்கள் யாருக்கு ஃபோன் பண்ணணுன்னா, இல்லை நீங்களே ஃபோன் அடிங்க அப்படின்னாரு. சரி, நான் உங்கள் பேர்லாம் சொல்லலை, நீங்கள் வாய்ஸை வச்சே கண்டுபிடிச்சிருங்க, ரொம்ப பிரபலமான மாவட்ட செயலாளர் தான், நான் அவருக்கே ஃபோன் பண்ணி தரேன், நீங்கள் அவர்கிட்ட பேசுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். இந்த நெறியாளர் சகோதரர்கிட்ட கொடுக்குறேன், நீங்கள் சொல்லுங்கள் நம்ம கட்டமைப்பு எப்படி இருக்குன்னு நீங்களே சொல்லுங்கள். சார் வணக்கம். வணக்கம் சார். ஒரு திருத்தம், அவங்க அளவுக்கு இருக்கா இல்லையா அப்படின்லாம் கேட்கல. உங்க கட்சியில எந்த அளவுக்கு கட்டமைப்பை வலுப்படுத்துறீங்கன்றது தான். ஓ, ஈசிஆர் சரவணன் சார் தானே? ஓகே. சென்னை புறநகர் மாவட்ட செயலாளர். எஸ். இப்போ ஏன்னா நிறைய பேர் என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா, தாவேக்காக்கு வந்து இந்த ஆண்ட திராவிட கட்சிகளுக்கு இணையான ஒரு கட்டமைப்பு இல்லைன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஸோ அது உண்மைதானான்னு கிராஸ் செக் பண்ணிடலாம் அப்படின்னு தான் கேட்டேன் அவர்கிட்ட. ஒன்றும் இல்லை சார், ஒரு எக்ஸாம்பிள் எடுத்தீங்கன்னு வச்சுங்களேன். சென்னை புறநகர் மாவட்டத்தில் வந்து சோழிங்கநல்லூர் தொகுதி, ஆலந்தூர் தொகுதி இருக்கு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டிலேயே பெரிய தொகுதி சோழிங்கநல்லூர் தொகுதி தான். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 7,20,000 ஓட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது நீ கருத்து கணிவுல பார்த்தா வந்து ஜெயிக்கிற 70% வந்து தாவேக்காக தான் இருக்குது. ஒரு கட்டமைப்பு இல்லைன்னா இந்த அளவுக்கு ஒரு சதவீதம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 4-5 கருத்து கணிப்பே சொல்லிட்டாங்க. ஓகே. ஒரு கட்டமைப்பு இல்லைன்னா இந்த அளவுக்கு சதவீதம் இருக்காது. ஏன்னா தொடர்ச்சியா இது வந்து திமுகவோட கோட்டையாக இருந்த சோழிங்கநல்லூர் இன்னைக்கு வந்து தாவேக்கா கோட்டையா மாறிடுச்சு. ஓகே, மாத்திட்டோம். ஓகே, ஒர்க்கு தான் மாத்திருக்கு. ஏன்னா இந்த மழை காலங்கள்லாம் பாத்தீங்கன்னா திமுக திராவிட கட்சிகள் சேர்ந்தவங்களே உடனே பார்க்காத இடத்துல நாங்க போய் உடனே போய் பாக்குறோம், விசிட் பண்றாங்க, தேவையான இது விஷயங்களை நம்ம செய்யறோம் போது அவங்களுக்கு வந்து மக்கள் மத்தியில எங்களுக்கு ரொம்ப மதிப்பு மரியாதை கூடுது. எல்லாமே காரணம் தளபதி தான். அவரோட முகம் தான், அவரோட முகத்தால தான் எல்லாத்துக்கும் எங்களுக்கு ஒரு அடையாளம் கிடைச்சிருக்கு. சார், எனக்கு இன்னொரு கேள்வி கேட்டுறேன். என்ன மாதிரியான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வருது தலைமையில இருந்து, என்னெல்லாம் அங்க வேலைகள் நடந்திருக்கு, என்னெல்லாம் பண்ணிருக்கீங்கன்றதையும் ஒரு கிளான்ஸ் சொல்லிருங்க. ஒண்ணு இல்ல சார், இப்போ 12ஆம் தேதி தலைமையில மாவட்ட கழக செயலாளர் மீட்டிங் நடத்தினாங்க. தமிழ்நாடு முழுவதும் மக்களுக்கு விழிப்புணர்வு நடத்துறதுக்கோசம் திருமுனை பொதுக்கூட்டம் கூட்டணும்னு சொல்லியிருந்தாங்க. பொதுச் செயலாளர் அவர்கள் சொல்லியிருந்தாங்க. சரி. உடனடியாக சோழிங்கநல்லூர்ல 2 நாளுக்கு முன்னாடி வந்து நாஞ்சில் சம்பத் அவர்கள் வந்து பேசி, இந்த லைலாமணி அவர்கள் வந்து பேசினாங்க. திருமுனை பொதுக்கூட்டம் போட்டோம். இந்த மாதிரி நம்ம தொடர்ச்சியா நம்ம மக்கள் மத்தியில போய் நம்ம கட்சியை போய் பலப்படுத்த எங்களுக்கு இன்னும் அதிக சப்போர்ட் வந்துட்டே இருக்கு. ஒரு சாதாரண ஒரு அடிப்படை தொண்டர்கள், ஒரு தூய்மை பணியாளர்களும் சரி, ஆட்டோ ஓட்டுநர்களும் சரி, இத்தனை வருஷமா நாங்க வந்து திமுகவும் அதிமுக தான் ஓட்டு போட்டோம், இதுக்கப்புறம் தம்பி விஜய்க்கு தான் ஓட்டு போட்டோம், இப்படியான ஒரு விஷயங்கள் வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க மக்கள் மத்தியில. பேசும்போது எங்களுக்கும் அப்ப அவங்க அவங்களே ஒரு அவங்க வந்து ரசிகரும் கிடையாது, ஒரு தொண்டரும் கிடையாது, தலைவர் கூட ஒரு போஸ்டரோ ஒரு பேனர் கூட கட்டினது கிடையாது. நாங்கெல்லாம் 30 ஆண்டுகளாக கஷ்டப்பட்டு வந்திருக்கோம் இந்த இடத்துக்கு. இவங்களே இந்த அளவுக்கு பேசும்போது அப்ப நம்ம அவங்களுக்கு முக்கியத்துவம் நம்ம கொடுக்கணும். அப்படின்னும் போது அவங்க குடும்பத்துல ஒரு விஷயமா, இப்போ ஒரு கண்ணகி நகர்ல கார்த்திகான ஒரு பிளேயர் வந்து தங்கன்றாங்க, கபடி பிளேயர். ஆமா,
உடனடியாக நாங்க போயிட்டு எங்களோட ஊக்கத்தொகை கொடுத்து எங்க தளபதி அவர்கிட்ட வந்து நாங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சு பேச வச்சு இந்த மாதிரி விஷயம்லாம் நாங்க பண்ணோம். மக்களுக்கு என்ன அந்த டைம்ல என்ன இருக்கும் உடனடியாக நாங்க போய் செய்யறதுதான் தமிழக வெற்றி கழகம் சார். ஓகே, அப்ப எல்லா தொகுதிகள்லயும் இதுதான் ஒரு மாடல் இல்லையா? ஆமா ஆமா ஆமா. அதே போல நம்ம வந்து நம்ம தொகுதியில வந்து பாத்தீங்கன்னா தினந்தோறும் தளபதி விலையில்லா விருந்தங்கன்ட்டு நடத்திட்டு வரோம். சென்னை புறநகர் மாவட்ட இளைஞரணி சார்பாக தினந்தோறும் வந்து அம்மா உணவகத்துல சாப்பிடுறாங்களோ இல்லையா இங்க வந்து கண்டிப்பா வந்து சாப்பிட்டு போறாங்க. அப்படி ஒரு ஈர்ப்பை நாங்க கொண்டு வந்துட்டோம். ஓகே, அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதுக்கு எல்லாமே காரணம் தளபதி தான். ஆனா 2026 தளபதி அவர் முதலமைச்சராக நாங்க விட மாட்டோம். அது மட்டும் உறுதியா இருக்கிறோம் விஷயத்துல. சரி சரி சார், நன்றிங்க. ஓகே 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 சார். ஓகே ஓகே. ஸோ அப்போ இது வந்து ஒரு மாடலா எடுத்துக்கலாம். இப்படிதான் எல்லா தொகுதிகள்லையும் எல்லா தொகுதிகள் நம்ம கட்சியினுடைய கட்டமைப்பு எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர், 2 தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர், 3 தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர்னு நிர்வாக வசதிக்கு ஏற்றாத கட்சியினுடைய நிர்வாக வசதிக்கு ஏற்றாறு போல் மாவட்ட செயலாளர்கள் பிரிக்கப்பட்டிருக்கிறாங்க. இப்போ நீங்கள் அண்ணன் ஈசிஆர் சரவணன் அவர்கிட்ட நீங்கள் பேசினீங்க. அவர் வந்து ஆலந்தூர், சோழிங்கநல்லூர் 2 தொகுதிக்கு சேர்த்து ஒரு மாவட்ட செயலாளராக அவங்க நியமிச்சிருக்கிறாங்க. தமிழ்நாடு முழுவதும் 234 தொகுதிகள்லையும் நம்ம தளபதி விலையில்லா விருந்தகம் நடத்தி கொண்டிருக்கிறோம். ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு நம்ம காலை உணவு கொடுக்குறோம். பசியில் இருக்கக்கூடியவர்கள் தேடி வந்து சாப்பிட்றாங்க. எப்படி அம்மா உணவகத்தை தேடி தேடி போய் மக்கள் சாப்பிட்டார்களோ அதே போன்று தளபதி விலையில்லா உணவகம் எங்கே இருக்கிறது என்று தேடி வந்து சாப்பிடக்கூடிய ஒரு சூழல். காலையில் 8-9 மணிக்கு அங்கே போனால் அங்கே வந்து விஜய் கட்சி சார்பாக தாவேக சார்பாக சாப்பாடு போடுவாங்க என்கின்ற ஒரு மனநிலையை மக்கள் மத்தியில் 5 ஆண்டுகளாக ஏற்படுத்தி கொண்டிருக்கிறாங்க. பல ஆண்டுகளாக நம்ம செய்து கொண்டிருக்கின்றோம். கொரோனா பேரிடராக இருந்தாலும் சரி, வெள்ள பேரிடராக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய பேரிடர்கள் ஏற்பட்டாலும் உடனடியாக அந்த பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்து மன்றமாக இருக்கின்ற பொழுது, மக்கள் இயக்கமாக இருக்கின்ற பொழுது பல உதவிகளை செய்ததால் தான் இன்று பல கோடி மக்கள் தமிழக வெற்றி கழகத்தில் உறுப்பினர்களாக இணைகிறார்கள் என்றால் சும்மாலாம் இணைய மாட்டாங்க. இப்போ மன்சூர் அலிகான் ஒருத்தர் கட்சி ஆரம்பித்தார். அவரும் திரைத்துறையை சார்ந்தவர் தான். திரைத்துறையிலேருந்து வந்தாருன்னு சொல்லிட்டு அவர் கட்சியில் போயிட்டு பல கோடி பேர் சேரலாம்ல, ஏன் சேரலை? அவர் அவ்வளோ பெரிய நடிகர் இல்லை. அப்போ ஒருத்தர் மிகப்பெரிய ஒரு உச்சத்துக்கு வராரு அப்படின்னா சும்மாவும் வந்துட முடியாது. மக்களால் நேசிக்கப்பட்டால் அவர் மக்களுக்கு ஏதாவது செஞ்சால் மட்டும்தான் மக்கள் அவரை கொண்டாடுவாங்க. அப்போ இன்னைக்கு அண்ணன் விஜய் அவர்கள் திரைத்துறையில் நம்பர் 1 இடத்துல இருக்கிறார் அப்படின்னா அவர் திரைத்துறை மூலமாக சம்பாதித்த பணங்களை மக்களுக்கு கொடுத்திருக்கிறார். அவர் முதல் படத்தில் ஆரம்பித்து இப்போ கடைசியாக வரக்கூடிய ஜனநாயக படத்தினுடைய அவருக்கு கிடைக்கக்கூடிய லாபத்தில் ஒரு பங்கை மக்களுக்கு உதவி செய்கிறாருங்க. ஒரு இடத்துல பாதிப்பு ஏற்பட்டுருச்சு, அந்த மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை தளபதியிடம் சென்றால் உடனடியாக அந்த மாவட்ட செயலாளரிடம், அது மன்றமாக இருக்கின்ற பொழுது மாவட்ட செயலாளர் தொடர்பு கொண்டு அங்கே என்ன பிரச்சனை ஆயிடுச்சு, அந்த வீடு எரிஞ்சிருச்சா, அந்த வீடை சரி பண்ணுறதுக்கு எவ்வளோ ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு தலைவரே நேரடியாக அக்கௌண்ட்டுக்கு மாவட்ட செயலாளருக்கு போட்டு கொடுவாரு. அந்த மாவட்ட செயலாளர் அந்த பாதிக்கப்பட்ட இடத்துக்கு போயிட்டு அந்த குடும்பத்திற்கு தேவைய அத்தியாவசிய பொருட்களை வாங்கி கொடுப்பாங்க. எங்கள் விலையில்லா வீடு கட்டி கொடுக்குற திட்டம் நாங்கள் பண்ணுறோங்க. இல்லை, இது முதல் படத்திலிருந்து அப் டு ஜனநாயகன் வரைக்கும் இது இருக்குங்க. நீங்கள் நம்ம கட்சியினுடைய தலைமை அலுவலகம் இல்லை, இது நீங்கள் மிகைப்படுத்தி சொல்கிறீங்க. மிகைப்படுத்திலாம் பேசுகிறேன், நான் உண்மையாக தான் பேசுகிறேன். அதனால தான் இவர் பின்னாடி மக்கள் வந்து அன்பு மிகுதியில் இருக்க காரணம் என்னென்னா பலரும் இவரால் பயன்பெற்றிருக்கிறாங்க. நீங்கள் நம்ம தலைமை அலுவலகம் பனையூருக்கு வந்தீங்கன்னா பனையூர் அலுவலகத்துக்கு உள்ளே பார்த்தீங்கன்னா பாக்ஸாக இருக்கும். ஒவ்வொரு பாக்ஸ்லேயும் ஒவ்வொரு மாவட்டத்தினுடைய பேர் எழுதியிருக்கும். திருவண்ணாமலை, வேலூர், சென்னை, விழுப்புரம், கன்னியாகுமரி, மதுரை, திருநெல்வேலி என்று ஒவ்வொரு மாவட்ட பேர் எழுதப்பட்டிருக்கும். அது என்னென்னா அந்தந்த மாவட்ட செயலாளர்களிடம் அந்த பகுதியை சார்ந்த மக்கள் கொடுக்கக்கூடிய கோரிக்கை மனுக்கள் தலைமை அலுவலகத்துக்கு வரும். தலைமை அலுவலகத்துக்கு வந்தோன்னா எந்தெந்த மாவட்டத்திலேருந்து மனுக்கள் வருதோ அந்த பாக்ஸில் போட்டுருவாங்க. அந்தந்த மாவட்டத்தில் தளபதி அவர்கள் ஒரு நாள் வந்து ஏதாவது ஒரு பாக்ஸை ஓப்பன் பண்ணி கடிதத்தை எடுத்து படிப்பார். என்னைக்கு வந்து ஏதாவது ஒரு மாவட்டத்தை எடுத்து படிக்கிறாரோ அதில் வந்து அவரால் செய்ய கூடிய உதவிகள் எல்லாம் செய்வார். அதில் நிறைய பேர் எழுதியிருப்பாங்க, கல்லூரி கட்டணம் கட்ட முடியல, மருத்துவ வசதிக்கு எங்களால் பணம் செலுத்த முடியல, வீட்டு வாடகை கட்ட முடியல, வீடு உடஞ்சிருக்கு, அந்த வீடு கட்டுறதுக்கு உதவி வேணும் அப்படின்ற பல அவரால் முடியக்கூடிய உதவிகள்லாம் அந்த மனுக்களை படித்து அதை பொதுச் செயலாளரிடம் கொடுத்து பொதுச் செயலாளர் அந்த மாவட்ட செயலாளரை தொடர்பு கொண்டு இங்கேருந்து பணம் அனுப்பி அந்த குடும்பத்திற்கு உதவி செய்து கொண்டு இந்த நிமிடம் வரை உதவி செய்து கொண்டிருக்கோம். இது எப்போ இருந்து இந்த பழக்கம்? ரசிகர் மன்ற காலகட்டத்திலேருந்தே அது இருக்குது. நீங்கள் பனையூர் அலுவலகத்திற்கு வரக்கூடிய வாய்ப்பு இருந்தால் நீங்கள் வாங்க, அங்கே தலைமையில் வேலை செய்யக்கூடியவங்கள பாருங்கள், பேசுங்க, பொதுச் செயலாளரிடம் பேசுங்க. அப்படி ஒரு பாக்ஸ் இருக்கான்னு நீங்கள் கேளுங்க. மாவட்ட பெயர் ஒட்டப்பட்ட பாக்ஸுகள் இருக்கும், அந்த பாக்ஸில் மனு இருக்கும். அதே மாதிரி பனையூர் தலைமை அலுவலகத்தில் வந்து யாரெல்லாம் கோரிக்கை மனுக்கள் கொடுக்குறார்களோ அந்த மனுக்கள் உடனடியாக சரி செய்யப்படும். எங்கள் பையனுக்கு 10,000 ஃபீஸ் கட்ட முடியல, உடனே ஃபீஸ் கட்டி ஆகணும் அப்படின்னா உடனே உதவி.
உடனே பொதுச் செயலாளர் உதவி செய்வார். அந்த புறநகர் அது வந்து புறநகர் மாவட்டத்தில் தான் வருது. மாவட்ட செயலர் ஈசிஆர் சரவணன் மூலமாக உதவி செய்யப்படும். இது போன்று பல உதவிகளை செய்ததால் தான் தமிழக வெற்றி கழகத்தின் பின்னாடி மக்கள் இன்று 1 கோடியை தாண்டி உறுப்பினர் சேர்க்கை சும்மாலாம் நடக்காது சார். ஒரு கட்சியில் போயிட்டு மெம்பர் ஆகுறாங்கன்னா சும்மா போயிட்டு ஒரு சினிமான்ற ஒரு மோகம். இப்போ நான் வந்து ஒரு சினிமா மோகத்தில் போகலாம், ஒரு 30 வயசு நபர் சினிமா மோகத்தில் போகலாம். 60 வயசு 70 வயசு ஆட்கள் ஏன் கட்சியில் உறுப்பினராக சேர்றாங்க? 80 வயசு வயதானவர்கள் எங்கள் கட்சியில் ஏன் உறுப்பினராக சேர்றாங்க? ஐயா நாஞ்சில் சம்பத் அவர்கள் ஏன் எங்கள் கட்சியில் உறுப்பினராக சேரணும்? அவர் ரசிகரா? இல்லை பெரும் மரியாதைக்குரிய ஐயா செங்கோட்டையன் அவர்கள் ஏன் தமிழக வெற்றி கழகத்தில் வந்து இணையணும்? அவருடைய அரசியல் அனுபவமே 50 வயசு, 50 வருடம். எனக்கு அந்த வயசு கூட ஆகலை. அவ்வளோ பெரிய மூத்த ஒரு அரசியல் தலைவர் வந்து தமிழக வெற்றி கழகத்தில் இணைகிறார் என்றால் மக்கள் விரும்பக்கூடிய ஒரு கட்சியாக தமிழக வெற்றி கழகம் இருக்குது. அடுத்து தமிழ்நாட்டை ஆளக்கூடிய ஒரு கட்சியாக தமிழக வெற்றி கழகம் இருக்குது. அதையெல்லாம் உணர்ந்து தான் மிக மூத்த அரசியல் தலைவர்கள் எல்லாம் எங்கள் கட்சியில் வந்து இணைகிறாங்க. ஐயா செங்கோட்டையன் அவர்கள் ஒரு ட்ரெய்லர் தான். இன்னும் பல ஆளுமைகள் கட்சியில் இணைய போகிறாங்க. இல்லை, அது ஈரோட்லேயே நடக்கும் அப்படின்றதெல்லாம் எதிர்பார்த்தது. ஏன்னா செங்கோட்டையன் அவர்கள் பேசியிருந்தாரு இந்த மாதிரி நடக்க போகுதுன்னு. விஜய் அவர்கள் பேசும்போது கூட செங்கோட்டையன் போல நிறைய பேர் வருவாங்க அப்படின்ற சொன்னாங்க. அது வந்து அடுத்தடுத்த நிகழ்வா நடக்கும்னு புரிஞ்சுக்கலாம். இல்ல ஈரோட்ல வந்து கட்சியில இணைக்கக்கூடிய நிகழ்வு இருக்கு. நம்ம இந்த இடத்துல பேசல, தலைவரும் பேசல, வருவாங்க செங்கோட்டையன் அவர்கள் சொன்னாங்க. வருவார்கள், இணைவார்கள் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். அதற்கான வேலைப்பாடுகள் நடந்து கொண்டிருக்கு. மிகப்பெரிய ஆளுமைகள்லாம் வராங்க. முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், இந்நாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் அமைச்சர்கள், இந்நாள் அமைச்சர்கள் உட்பட பலரும் நம்ம கட்சியில் இணைப்பதற்கு உண்டான வேலைப்பாடுகள் நடந்து கொண்டிருக்கு. தமிழ்நாட்டு அரசியல் களம் என்பது இன்று தமிழக வெற்றி கழகத்தை சுற்றியே செயல்பட்டு கொண்டிருக்கு. It's my choice. It's my choice. It's my choice. My choice. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் ஸ்டைல்ஸ்.